ஹலோ. இந்த ஸ்பெஷலான அலசலுக்கு உங்களை ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெண்களோட உடல் நலத்துக்கான ஒரு கம்ப்ளீட் சயின்டிஃபிக் அப்ரோச் பத்தி பேச போறோம். பெண்களோட உடம்பு அவங்க வாழ்நாள்ல ஏகப்பட்ட ஆச்சரியமான மாற்றங்களை சந்திக்குது இல்லையா? ஆனா அந்த ஒவ்வொரு கட்டத்திலயும் ஏற்படுற பிசிக்கல் சேலஞ்சஸ எப்படி சரியா கவனிக்கணும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம முழு ஃபோக்கஸ் எங்க இருக்க போதுன்னா கார்லோஸ் பிசியோதெரபியூட்டிக் கேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் மேலதான். இவங்க சாதாரணமா எல்லாருக்கும் கொடுக்குற பிசியோதெரப்பியை தாண்டி குறிப்பா பெண்களுக்காகவே டிசைன் செய்யப்பட்ட பிசியோதெரப்பி மற்றும் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் சிகிச்சைகள்ல பெரிய எக்ஸ்பர்ட்ஸா இருக்கிறாங்க. பெண்களோட பிரத்யேகமான உடற்கூறியல், அவங்க சந்திக்கிற தனித்துவமான பிரச்சனைகள், இதை மட்டுமே மையமா வச்சு இவங்களோட சர்வீசஸ் ரொம்ப அட்டகாசமா அமைஞ்சிருக்கு. சரி, இதுல கொஞ்சம் ஆழமா இறங்குவோம். வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் பெண்களை குணப்படுத்துறது இது வெறும் வார்த்தை கிடையாதுங்க. இதுதான் அவங்களோட கோர் மிஷன். ஒரு பெண்ணோட வாழ்நாள் முழுக்க, அதாவது பருவமடைறதுல இருந்து முதுமை வரைக்கும் உடம்புல ஏற்படுற மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க எப்படி சரியான சிகிச்சைகளை கொடுத்து கை கொடுக்கறாங்க அப்படிங்கிற அந்த லைஃப் சைக்கிள் பத்தி தான் இந்த முழு அலசலும் இருக்க போகுது. இன்னைக்கு நாம பயணிக்க போற 4 முக்கியமான கட்டங்கள் என்னன்னா: 1. கர்ப்பகால பயணம். 2. பிரசவத்துக்கு பிறகான மற்றும் பாலூட்டுதல் ஆதரவு. 3. பெல்விக் ஃப்ளோர் தெரப்பி, அதாவது இடுப்புத்தல சிகிச்சை. அப்புறம் 4வது மகளிர் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எப்படி மேனேஜ் பண்றது. இப்ப இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த தனித்தனி சிகிச்சைகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான தொடர்பு தான். பிரசவத்துக்கு முந்தைய கவனிப்புல ஆரம்பிச்சு பாலூட்டுதல் ஆலோசனை, இடுப்பு தல சிகிச்சை, மகளிர் நோய் வரைக்கும் எல்லாமே ஒன்னோட ஒன்னு எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் அப்படிங்கறது இது நமக்கு தெளிவா காட்டுது. சோ முதல் கட்டத்துக்கு போலாம். கர்ப்பகால பயணம், குறிப்பா பிரசவத்துக்கு முந்தைய பராமரிப்பு. ஒரு குழந்தையே தான் உடம்புல சுமக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. பிசிக்கலா அது ஒரு பெரிய சவாலான பயணம். இந்த பிரெக்னன்சி பிசியோதெரப்பி அப்படிங்கிறது ஏதோ தற்காலிகமா வலிய போக்குற விஷயம்னு நினைச்சிடாதீங்க. இது வரப்போற பிரசவத்துக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரிப்பரேஷன். குழந்தையோட வெயிட் அதிகமாகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடி போஸ்டர் மாறும். அதனால வரக்கூடிய கடுமையான முதுகு வலி, இடுப்பு வளைய வலிய சரி செய்யறது ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாம முறையான மூச்சு பயிற்சி, இடுப்புத்தள பயிற்சிகள் மூலமா பிரசவ வலிய ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபேஸ் பண்ண உடம்ப முழுசா ரெடி பண்றாங்க. சேஃபான டெலிவரிக்கு இது ஒரு சூப்பரான ஃபவுண்டேஷன் சொல்லலாம். இப்ப அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணலாம். இது எப்படி பில்ட் ஆகுதுன்னு பாப்போம். பாகம் 2. பிரசவத்துக்கு பிறகான மற்றும் பாலூட்டுதல் ஆதரவு. இத பலரும் 4வது ட்ரைமஸ்டர்னு சொல்லுவாங்க. குழந்தைய சுமந்த அந்த பயணத்திலிருந்து இப்ப குழந்தை பிறந்த உடனடியான அந்த ரெக்கவரி பீரியடுக்கு நம்ம வந்திருக்கோம். இங்க ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்க கவனிக்கணும். கர்ப்பகால சிகிச்சைகள் எல்லாமே உடம்ப தயார் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணுச்சுன்னா, பிரசவத்துக்கு பிறகான சிகிச்சைகள் டோட்டலா வேற. சி செக்ஷன் தழும்புகளை குணப்படுத்துறது, நார்மல் டெலிவரியில ஏற்படுற பெரினியல் காயங்களை ஆத்துறதுன்னு உடம்புல ஏற்பட்ட கடுமையான பாதிப்புகளை சரி செய்யறதுல இவங்க ரொம்ப தீவிரமா இறங்குறாங்க. இதுதான் பிரசவத்துக்கு பிந்தைய யதார்த்தமான ரொம்பவே கஷ்டமான சில உண்மைகள். டயஸ்டீசிஸ் ரெக்டி இந்த மெடிக்கல் டேர்ம் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. சிம்பிளா சொல்லணும்னா, கர்ப்ப காலத்துல வயிறு விரியும் போது நம்ம வயிற்றோட சென்டர்ல இருக்கிற தசைகள் 2ஆ பிரிஞ்சிடும். டெலிவரிக்கு பிறகும் சிலருக்கு அந்த கேப் அப்படியே சேர்ந்துக்காம இருக்கும். இதை சரி பண்ண சும்மா நார்மல் எக்ஸசைஸ் எல்லாம் பத்தாதுங்க. அதுக்குன்னு டார்கெட் பண்ணப்பட்ட பிரத்யேக கோர் ஸ்ட்ரெங்தனிங் பயிற்சிகள் வேணும். அதைத்தான் இந்த கிளினிக்ல ரொம்ப துல்லியமா செஞ்சு தராங்க. அதே போல பாலூட்டுதல் ஆலோசனை. குழந்தைக்கு பால் கொடுக்கறது ரொம்ப இயற்கையான விஷயம்தானேன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா எல்லா புது அம்மாக்களுக்கும் அது உடனே ஈஸியா வந்துடாது. அதுதான் நிஜம். குழந்தைய சரியா பற்ற வைக்கிற லேட்ச் கரெக்ஷன், பெயின் இல்லாம ஃபீட் பண்றதுக்கான சரியான பொசிஷன்ஸ், ரொம்ப வலிய கொடுக்கற மார்பக கட்டிகளை சரி செய்யறதுன்னு ரொம்பவே முக்கியமான பிராக்டிக்கலான தீர்வுகளை இந்த ஆரம்ப கட்டத்துல அவங்க கொடுக்கறாங்க. இது அம்மாக்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் அண்ட் அட் தி சேம் டைம் சீரான பால் உற்பத்தியையும் இது உறுதி செய்யுது. அடுத்து நாம பார்க்க போறது பாகம் 3, பெல்விக் ஃப்ளோர் தெரப்பி, அதாவது இடுப்பு தள சிகிச்சை. இது கட்டுப்பாடு மற்றும் வசதியை மீட்டமைக்கிற ஒரு லாங் டேர்ம் மெயின்டெனன்ஸ் ஃபேஸ். பெண்களோட ஆரோக்கியத்துல அதிகமா யாருமே வெளியே பேசாத ரொம்பவே அமைதி காக்கிற ஒரு ஏரியா இது. லேசா இருமும் போதோ தும்மும் போதோ யூரின் லீக் ஆகிறது, பிசிக்கல் இன்டிமசியின் போது ஏற்படுற கடுமையான வலி, அதாவது டிஸ்பாரியோனியா, அப்புறம் இடுப்பு உறுப்புச்சரிவு, இதெல்லாம் பெண்களோட கான்ஃபிடென்ஸையே சுக்கு நூறா உடைக்கிற விஷயங்கள். முதல்ல இந்த வலிகளையும் இதனால ஏற்படுற மனரீதியான கஷ்டங்களையும் நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும், அங்கீகரிக்கணும். ஆனா பயப்பட வேண்டாம். எந்த தயக்கமும் இல்லாம இதை தாண்டி வந்து மறுபடியும் உங்க உடம்போட கண்ட்ரோலை எப்படி திரும்ப பெறலான்னு பார்க்கலாம்.
இந்த மறுசீரமைப்பு சிகிச்சைகளை ஏதோ ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டா மட்டும் பார்க்காதீங்க. இது கொஞ்சம் டயர்டா இருக்கிற உங்க உடம்புக்கு மறுபடியும் எப்படி செயல்படணும்னு சொல்லி கொடுக்கிற ஒரு ட்ரெய்னிங். பிளாடர் ரீட்ரெய்னிங், இஎம்எஸ் ஸ்டிமுலேஷன் மூலமா அந்த வீக்கான இடுப்பு தள தசைகளுக்கு ஒரு மைல்டான தூண்டுதலை கொடுத்து, ஹே உன்னோட கண்ட்ரோலை மறுபடியும் எடுத்துக்கோன்னு உடம்புக்கு ஆக்டிவா சொல்லி கொடுக்கறாங்க. இது தசைகளை மறுபடியும் விழிப்படைய செய்யற ஒரு பிரமாதமான செயல்முறை. பயோ ஃபீட்பேக் சிகிச்சை. இப்போ இது எவ்ளோ பிரமாதமா விளக்குதுன்னா, டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம பெல்விக் ஃப்ளோர் ஹெல்த் எப்படி மீட்டெடுக்கலான்னு இது காட்டுது. ஒண்ணுமே இல்ல, உள்ள உங்க தசைகள் எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத வெளிய மானிட்டர்ல நீங்களே பார்க்கலாம். எந்த மசிலை எப்ப சுருக்கணும், எப்ப ரிலாக்ஸ் பண்ணணும்னு நீங்களே பார்த்து கத்துக்கலாம். ஒரு மிஷின் உங்களுக்கு கைட் பண்ணி அந்த கண்ட்ரோலை உங்ககிட்டயே திரும்ப கொடுக்கறது அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு கேம் சேஞ்சர் தான். ஃபைனலி, பாகம் 4, மகளிர் நோய் நிலைகளை நிர்வகித்தல். இது நம்ம வாழ்நாள் முழுதுமான பராமரிப்பு. ஒரு பெண்ணோட அடல்ட் லைஃப் முழுக்க மெனபாஸ் வரைக்கும் அவங்கள தொடர்ற கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான நாள்பட்ட பிரச்சனைகளை பத்தி இங்க பார்க்க போறோம். இது நிறைய பேருக்கு நிஜமாவே ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும். பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம், PCOS, எண்டோமெட்ரியோசிஸ், நாள்பட்ட இடுப்பு வலின்னு ரொம்ப நாளா பாடப்படுத்துற பிரச்சனைகளுக்கு மாத்திரை மட்டும்தான் தீர்வா? கண்டிப்பா கிடையாது. வலிய போக்குற டென்ஸ் தெரப்பி, ஆழமான தசை இறுக்கத்தை குறைக்கிற மயோஃபேஷியல் ரிலீஸ், அல்ட்ராசவுண்டுன்னு ரொம்பவே அட்வான்ஸ்டான ஸ்பெஷல் பிசியோதெரப்பிகளை இதுங்க நேரடியா கொடுக்கறாங்க. ஒவ்வொரு நாள்பட்ட பிரச்சனைக்கும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு சயின்டிஃபிக் பிசிக்கல் தெரப்பி இருக்குங்கிறது நிஜமாவே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். சோ இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நாம ஆரம்பத்துல பார்த்த அதே கோர் மிஷனுக்கு இப்ப திரும்ப வந்திருக்கோம். வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் பெண்களை குணப்படுத்துறது. பிரெக்னன்சி டைம்ல ஆரம்பிச்சு பிரசவத்துக்கு பிறகான அந்த கஷ்டமான ரெக்கவரி, அதிகமா யாருமே கண்டுகொள்ளாத பெல்விக் ஃப்ளோர் கேர், கடைசியா மெனோபாஸ் வரைக்கும் ஒரு பெண்ணோட முழு லைஃப் சைக்கிளுக்கும் எந்த அளவுக்கு தொடர்ச்சியான ஸ்பெஷலைஸ்டான ஒரு மெடிக்கல் சப்போர்ட் இவங்க தர்றாங்கன்னு இப்ப நமக்கு ரொம்ப தெளிவா புரியுது. இந்த ஆழமான அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க விரும்புறேன். இப்ப நீங்க உங்க வாழ்க்கையோட எந்த கட்டத்துல இருக்கீங்க? உங்களோட உடம்பு இப்ப சந்திக்கிற மாற்றங்களுக்கும் வலிகளுக்கும் அதுக்கு தகுதியான அந்த ஸ்பெஷலான கவனிப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த வலியையும் அப்படியே பொறுத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல. உங்க ஹெல்த் ஜர்னியோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அதுக்கான சரியான பிரத்யேகமான கவனிப்பை தேடி பெறுங்க. ஏன்னா யூ டிசர்வ் இட். மறுபடியும் இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.